அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது யூசுப் ஏர்வாடியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மௌலவி சையத் அபு தாஹிர் மகளரி அவங்க முகநூல்ல போட்ட ஒரு பதிவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. போட்டு இதுக்கு விளக்கம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, சிறுக்கு செய்வது யார் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு, நாங்கள் அவுலியா அவுலியா என்கிறோம், அல்லாஹ் அல்ல, அது அல்லாஹ் அல்லாஹ் என்பது நீங்கள் தான். நாங்கள் தர்கா தர்கா என்கிறோம், உங்க வாயில் வருவதெல்லாம் கோயில் கோயில். நாங்கள் அவுலியாவாக பார்க்கிறோம், தர்காவாக பார்க்கிறோம், கூடு கொடியாக பார்க்கிறோம், எண்ணெய் விளக்காக பார்க்கிறோம். நீங்கள் தான் தர்காவில் அல்லாவை பார்க்கிறீர்கள், எண்ணெய் விளக்கில் அல்லாவை பார்க்கிறீர்கள், கொடிமரத்தில் அல்லாவை பார்க்கிறீர்கள், கூடு கொடிகளில் அல்லாவை பார்க்கிறீர்கள். சிறுக்கு செய்வது யார் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பதிவா போட்டிருக்கிறாங்க. அதாவது இதுல முக்கியமாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை குறைஞ்சது ஒரு 45 வருஷமா தமிழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 45 வருஷமா செய்த பிரச்சாரத்தை உலமாக்கள் ஓரளவுக்கு விளங்கி இருந்தாலும் அது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காத ஒரு விளைவு தான் இது. ஏன் அப்படின்னா, மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், அதுல இருந்து விடுபட்டு தனியா வெளியே வந்துருவார்கள் என்பதற்காக அந்த கூட்டத்தை தக்க வைக்கணும், வருமானத்தை தக்க வைக்கணும், அந்த உண்டியலை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாத பொல்லாத கதைகளை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலமாக்கள் தான். இவர்கள் தான் மக்களை வழியெடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத விளங்கணும். இந்த 45 வருஷமா நம்ம செய்யற பிரச்சாரம், என்ன பிரச்சாரம் செய்யறோமோ அதை மக்கள்கிட்ட சரியாக சொல்லி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சொன்னீர்களே ஆனால், உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அதற்குண்டான ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பிப்பீர்களே ஆனால், அது சரியான வாதமா இருக்கு. நாம சொல்லாததை என்ன செய்ய, நம்ம சொன்னதாக என்ன செய்ய கதையை விட்டுறது. இப்படித்தான். அதாவது நம்ம இமாம்கள் எல்லாம் பின்பற்றக்கூடாது, நம்ம குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, இமாம்களை திட்டுறாங்க அப்படின்னு கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னா சஹாபாக்களை ஏசுறாங்க அப்படின்ட்டாங்க. அவுலியாக்கள் தர்கா தலங்களுக்கு எல்லாம் மானவங்க அல்லாஹ்வை தாங்க வணங்கணும் அப்படின்னா அவுலியாக்களை திட்டுறாங்க. இப்படி என்று சொல்லி கொண்டிருந்த இவர்கள் அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வருமானத்தை அதாவது இழந்து விடாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகள் எல்லாம் செய்யணுமோ அந்த வழிமுறையை செய்வதில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. இதுல யதார்த்தம் என்ன, நாம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத விளங்கி கொண்டாலே இவங்க எவ்வளவு பச்சையா போய் சொல்லி மக்களை தக்க வைக்க பாக்குறாங்க, மக்களை ஏமாத்துறார்கள் என்பது விளங்கி கொள்ளலாம். அதாவது அவங்க அவுலியா அவுலியா என்கிறார்களாம், நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்றோமா. நாங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லி செத்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்து தர்காவாக வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே, அவர்களை நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள் என்று நாங்க ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனா என்ன சொல்றோம் அதை மக்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க செத்து போனவர்களை உயிராக்குவாருன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைய கொடுப்பாருன்னு நம்புறீங்க. நீங்க கஷ்டத்தை போக்குவாருன்னு நம்புறீங்க, சிரமத்தை போக்குவாருன்னு நம்புறீங்க, உங்களுடைய தேவைகளை போக்குவாருன்னு நம்புறீங்க, நோயை குணமாக்குவாருன்னு நம்புறீங்க. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள். அல்லாஹ் பிள்ளைய கொடுப்பான், நாடியவர்களுக்கு பிள்ளைய கொடுப்பாங்க அல்லாஹ். நீங்க செத்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அவர் பிள்ளைய கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நீங்க அதே மாதிரி கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான்டா, செத்து போனவர்களும் போக்குவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய அதிகாரம் படைத்தவர்களா நீங்க பாக்குறீர்கள், அல்லாஹ்வா பாக்குறீங்கன்னு சொல்லல. செத்து போனவர்கள் அல்லாஹ் யாரான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இறந்து போனவர்களுக்கு கொடுத்து அவங்க எங்க இருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அம்புட்டையும் செவி ஏற்று பதிலளிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் மூத்தா போய் 1000 வருஷம் இருக்கு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அரபியை தவிர வேற மொழியே தெரியாது, ஆனா நீங்க தமிழ்ல கேட்டாலும் உங்களுக்கு பதில் தருவார்னு நம்புறீங்களே. இது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தானே தெரியும். அனைத்து மொழிகளும் அறிந்தவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எந்த மொழியில எங்க இருந்து எத்தனை பேர் அழைத்தாலும் அத்தனை பேருடைய அழைப்பையும் ஏற்று அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்ம சொல்றோம். இல்ல நாங்க செத்து போனவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அவரும் கேட்பாரு. பகதாதுல அடங்கி இருக்கக்கூடிய அப்துல் காதர் ஜெயிலானின்னு கூப்பிட்டு அவருக்கு விளங்கு அப்படி நம்புறீங்க. நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடியவருக்கு மற்ற ஊர்கள்ல இருந்து பொட்டல் புதூர்ல இருந்து அழைச்சாலும் விளங்கும்னு நீங்க நம்புறீங்க. லண்டன்ல இருந்து அழைச்சாலும் விளங்கும்னு நம்புறீங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை இந்த அவுலியா கொடுத்துறீங்க. அல்லாஹ் செய்வது போல அந்த அவுலியாக்கள் செய்வார்னு நீங்க நம்புறீங்க. இது சிறுக்கு. இது சிறுக்குதான் நம்ம சொல்றோம் நம்ம. ஆனா சிறுக்குக்கு அல்லாஹ்னு சொல்றீங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களும் செத்து போனவர்களுக்கு இருக்குது, இறந்து போனவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு முடியும், பிள்ளைய தருவார்கள், பிள்ளைய கொடுப்பார்கள், கொடுத்திருக்கிறார்கள். ஆபரேஷன் பண்ணுவார், கனவுல ஆபரேஷன் பண்ணி நோயை குணமாக்குவார்கள், கஷ்டத்தை போக்குவாரு, நீங்க நாட்ட திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புறீங்க. இது அல்லாஹ்வுக்குரிய பண்பை இறந்து போனவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து என்னது, நாங்கள் தர்கா தர்கா என்கிறோம், உங்க வாயில் வருவதெல்லாம் கோயில் கோயில். தர்காவை கோயில் அர்த்தத்துல நம்ம சொல்லல. கோயில்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்க தர்காவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏறக்குறைய 2 ஒண்ணுங்கிறோம் நம்ம. அதுல இருந்து காப்பி அடிக்கப்பட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க தர்காண்டு வைத்துக் கொண்டு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாத்துல உள்ளதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா? அவர்கள் செய்ததா? நீங்க பாருங்க. நான் ஒண்ணா நான் பட்டியலிடுறேன். அவங்க சிலைகளாக நிப்பாட்டி வச்சு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க செத்து போனவர்கள் அடக்கம் செய்து சமாதியாக படுக்க வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த ரெண்டு நிப்பாட்டி வைத்திருக்கிறதுக்கும் படுக்க வைத்திருக்கக்கூடியதுக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை ஒன்னோட ஒண்ணு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தால் ரெண்டும் இருக்கா இல்லையா? அவர்கள் என்ன செய்யறாங்க, புடவையை போத்துறாங்க, நீங்க பச்சை போர்வையை அது மேல போத்துறீங்க. அவங்க பூ போடுறாங்க, நீங்களும் பூ போடுறீங்க. அவர்கள் சந்தனத்தை கரைச்சி ஊத்துறாங்க, நீங்களும் சந்தனத்தை கரைச்சி ஊத்துறீங்க. அவங்க 10 சாம்பிராணி கொளுத்துறாங்க, நீங்களும் 10 சாம்பிராணி கொளுத்துறீங்க. விளக்க பொருத்தி திரிய வச்சு பல விளக்குகளை ஏற்றி எண்ணெயை ஊத்தி நக்குறாங்க, நீங்களும் எண்ணெயை ஊத்தி நக்குறீங்க. நீங்க உண்டியால வச்சு வசூல் பண்றாங்க, நீங்களும் வசூல் பண்றீங்க. நீங்க அவர்கள் கொடிமரம் ஏத்தி என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க, நீங்களும் கொடிமரம் ஏத்துறீங்க. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்றீங்க. அங்க போய் சாசாங்கமா உழுகுறாங்க, நீங்க சஜிதா செய்றீங்க. அவங்க கோயில சுத்தி வராங்க, நீங்க தர்காவை சுத்தி வாரி. அவங்க கோயில்ல மொட்டை போடுறாங்க, நீங்க தர்காவுல மொட்டை போடுறீங்க. நீங்க அவங்க கோயில்ல பிரார்த்தனை செய்யறாங்க, நீங்க தர்காவுல பிரார்த்தனை செய்றீங்க. நீங்க அவங்க கோயில்ல அறுத்து பலியிடுறாங்க, நீங்க தர்காவுல அறுத்து பலியிடுறீங்க. அப்ப கோயில் ஏறக்குரிய ஒண்ணுதானே. அப்ப இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை நீங்க தர்கா தலங்கள்ல வைத்து நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதன் அடிப்படையில நீங்க செய்யறீங்க? கோயில்ல செய்யக்கூடிய அத்தனை விஷயம் அவங்க திருவிழாங்கிற பேர்ல அதாவது இந்த தேர் இழுத்துட்டு போனாங்கன்னா நீங்க திருவிழாங்கிற பேர்ல கந்தூரிங்கிற பேர்ல கூடி இழுத்துக்கிட்டு போறீங்க. அப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் செய்யப்படுதா இல்லையா? அவர்கள் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நீங்க சமாதியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது வணக்கமா இல்லையா? பிரார்த்தனை செய்வது என்பது வணக்கமா இல்லையா? நேர்ச்சி செய்வது என்பது வணக்கமா இல்லையா? அறுத்து பலியிடுவது என்பது வணக்கமா இல்லையா? சஜிதா செய்வது என்பது வணக்கமா இல்லையா? சுத்தி வருவது என்பது கௌபாவுடைய அல்லாவுடைய முதல் ஆலயத்துக்கு மட்டும் உள்ள அந்த தகுதியை ஒரு இறந்து போனவர் அடக்கம் செய்து விட்டு அந்த தளத்தை சுத்தி வரணும் ஆக்குறீங்களா இல்லையா? ஹஜ்ஜு செய்து விட்டு மொட்டை அடிக்க வேண்டும் என்ற ஒரு வணக்கம், அங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கத்தை தர்கா தலங்கள்ல வச்சு செய்றீங்களா இல்லையா? அப்ப இத்தனை வணக்க வழிபாடுகள் இந்த இடத்துல நடக்குது. இது எதனுடைய அடிப்படையில் நடக்கிறது? கோயில்ல செய்யக்கூடிய இந்து மதத்துல அவங்க மதத்துல ஒரு சடங்கு அவங்க செய்யறாங்க. உங்க மதத்துல அது இல்லையே, இஸ்லாத்துல அது இல்லையே. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பேரால் நீங்க செய்யக்கூடிய அனைத்தும் எங்க இருந்து காப்பி அடிக்கப்பட்டது என்று பார்த்தால் அது கோயில்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அது என்னது, அந்த கோயில் குளங்கள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அதுல இருந்து உள்ளதை நீங்க செய்வீர்களே, ஆனால் நீங்க அது ரெண்டு ஒண்ணுதானே. அது அங்க உள்ளதை நீங்க செய்றீங்க. அந்த அடிப்படையில் நீங்க இறந்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்களோ, அந்த சிலைகள் நிறைவேற்றும் என்று நம்புகிறார்களோ, அந்த அடிப்படையில் இறந்து போனவர்களை வைத்துக் கொண்டு நீங்க வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கபர் வணங்கி அதுக்கு தான் சொல்றோம். கபரை கட்டி வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், சஜிதா செய்கிறீர்கள், அறுத்து பலியிடுகிறீர்கள், நேர்ச்சி செய்கிறீர்கள், மொட்டை போடுகிறீர்கள், சுத்தி வருகிறீர்கள், எல்லா வணக்கங்களையும் செய்கிறீர்கள், பிரார்த்தனை செய்கிறீர்கள். இத்தனை வணக்கங்களை இது வணங்கக்கூடிய ஒரு இடமா? இதையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க? இதை சொல்ல அவர்கள் வந்திருப்பார்கள், ஆனா தூக்கி தலையில வச்சு கொஞ்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க மக்காவில் வாழ்ந்த முஸ்ரிக்கீன்கள் இந்த விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தார்கள் என்றால், மதீனாவுல வாழ்ந்த யூதர்கள் இந்த விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தார்கள் என்றால், அவங்க ரசூலுல்லாஹ் எதிர்த்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் அடிக்க வந்திருப்பாங்களா? யுத்தத்துக்கு வந்திருப்பாங்களா? ஊரை விட்டு விரட்டி இருப்பாங்களா? கல்ல உடைச்சிருப்பாங்களா? பல போர்க்களங்களை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருப்பாங்களா? ஆனா நான் சொல்லக்கூடிய கொள்கை தானப்பா நீங்களும் சொல்றீங்க வாங்க என்று ஒன்றோட ஒன்றாக கட்டி தழுவி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கை இந்த கொள்கையவா ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க? ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர எவனுக்கும் இறை ஆற்றல் இறை சக்தி கிடையாது என்பதை நிலைநாட்டுவதற்கு தானே வந்தாங்க. அதுக்கு தான் அந்த மக்கள் மத்தியில 13 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணாங்க. மதீனாவுல 10 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணாங்க. இதை எதிர்த்து தானே மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூத கிறிஸ்தவர்கள் இறந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி வழிபட்டு கொண்டிருந்ததை கண்டிச்சார்கள். கடைசி நேரத்துல மரண தருவாயில் கூட சொன்னார்களா இல்லையா? லஹனல்லாஹ் யஹூத வன்னசார இத்தஹத குபூர் அம்பியாஹி மசாஜித். தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி அந்த யூத கிறிஸ்தவர்களை இறைவனுடைய கருணையை விட்டு அப்புறப்படுத்துவானாக என்று கேட்டாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்ப நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களையே ஒரு வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி அவர்களுக்கு அந்த ஒரு நிலை என்றால், அந்த ஒரு விதி என்றால், அட்ரஸ் இல்லாத ஆளுகளுக்கு எல்லாம் நீங்க தர்கால கட்டி வைத்துக் கொண்டு அல்லது வாழ்ந்தார் என்று வைத்துக் கொண்டாலும் அவுலியா என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் அவரை புதைத்து வைத்துக் கொண்டு அவருக்கு அத்தனை சக்தி இருக்குன்னு யாரு சொன்னது உங்களுக்கு? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இறந்து போனா அவருக்கு பிரத்யோக தன்மை வந்துவிடும், அவர்கள் உலகத்தில் நடக்கிறது எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வார். எங்க இருக்குதா? அப்படிலாம் இல்லையே, இஸ்லாத்துல இல்லையே. அப்ப எங்கே உள்ள ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பேரால செய்து கொண்டு நீங்க இந்த மக்களை என்ன செய்றீங்க? இன்னமும் நீங்க வழிபடுத்திக் கொண்டிருக்கீங்க. சத்தியத்தை உணர்ந்த நீங்கள், உணர வேண்டிய நீங்கள், மக்களுக்கு சத்தியத்தை சரியான முறையில சொல்ல வேண்டிய நீங்கள், உங்களுடைய வருமானத்திற்காகவும் உங்களுடைய பொழப்பு தளப்புல மண்ணு உழுகுது என்பதற்காகவும் இப்படி மக்களை தவறான வழியில் அழைக்கிறீங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? நீங்க தர்காவில அல்லாஹ் நீங்க தர்காவில் அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டிய வணக்கத்தை தர்காவில் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். விளக்குல நீங்க விளக்குல நாங்க அல்லாஹ்வை பார்க்கல, விளக்குல எண்ணெயை ஊத்தி அந்த மக்கள் எப்படி தொட்டு நக்குறது, அதை நோய் வந்தா பூசுறது அப்படி இருக்கிறார்களோ அது மாதிரி நீங்கள் பூசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கொடிமரத்துக்கு எவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கிறார்களோ அது மாதிரி நீங்க கொடிமரத்தை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். கொடியேற்றுங்கிற பேர் அந்த கொடியை கீழே ஓட்டு காலில் ஓட்டு மிதிச்சிருவீங்களா? நீங்க அதை கொடிமரத்தை வெட்டி போட்டுருவீங்களா? நீங்க அவமரியாதை செஞ்சிருவீங்களா? நீங்க ஒவ்வொரு கொடியும் நேர்ச்சி செஞ்சு ஏற்றுறீங்கள. இப்படியாக நீங்க என்ன செய்றீங்க? இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்க என்ன பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
அவர்கள் எப்படி கோவில் குளங்களில் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி நீங்க தர்கா தலங்களில் இந்த காரியங்கள் நடக்குதா இல்லையா? இதான் இஸ்லாத்துல உள்ள விஷயமா? இதை சொல்லத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்களா? அப்ப இந்த விஷயத்தை நீங்க கவனத்தில் கொண்டீர்களே ஆனால் இந்த மௌலவி சையத் அபு தாஹிர் மஹ்லரி என்று சொல்லக்கூடிய இவர் என்ன மக்களை வழிகெடுக்கக்கூடியவர் முதலாவது ஆளா இருக்கிறார். அது போக சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக இப்படி பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை செய்யறாரு. நாம என்ன சொல்றோம்ங்கிறத சரியா சொல்லுங்க. நாங்க ஒளிச்சு மறைஞ்சு பேசலையே, பகிரங்கமா தானே சொல்றோம். அப்ப நாங்க சொல்வதை நீங்க சரியாக சொல்லிவிடு. இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த இருக்குது ஆதாரம் குர்ஆனில, இந்த இருக்குது ஹதீஸ்ல ஆதாரம் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நீங்க சரியான ஆளு. நாங்க சொல்லாத விஷயங்களை சொல்ற மாதிரி சொல்லி நீங்க மக்களை டைவர்ட் பண்ணி உங்களுடைய வருமானத்தை தக்க வைப்பீர்களே ஆனால் மக்கள் விழித்துக் கொள்வார்கள். சத்தியத்தை இதுதான் என்று அறியக்கூடிய நேரத்துலதான் உங்களுடைய இந்த உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் குறைகிறது. இவங்க நம்மளை வழி எடுத்திருக்கிறாங்க, நம்ம ஏமாத்தி இருக்கிறாங்க, நம்மளை வச்சு பொழப்பு நடத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்றார்கள். அதனால இஸ்லாத்தை சரியாக முறையில வழங்கிக் கொள்ளும். இங்க தர்கா தலம்ங்கிற பேர்ல இணை வைப்பு காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாத்திற்கும் தர்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. உயர்த்தப்பட்டுள்ள எந்த ஒரு கபராக இருந்தாலும் இடிச்சு தரமட்டமாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய படைத்தளபதியாக இருந்த அபுல் ஹய்யாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு கட்டளையிட்டார்கள். லா தத அலல் அர்ல கபர முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, உயர்த்தப்பட்டுள்ள எந்த ஒரு கபராக இருந்தாலும் சமதரையாக மட்டமாக ஆக்கி விடுங்கள், இடிச்சு தரமட்டமாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர உத்தரவு இருக்கிறது. அதனால தர்கா தலம் என்பதற்கு இஸ்லாத்திற்கு எந்த சம்மதமும் கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடியதை சரியான முறையில் மக்கள்கிட்ட சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க.